நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். டிசம்பர் 8 தூய அமல அன்னை பெருவிழா. இன்று தாய் திருச்சபை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ திருவிழாவினை பெருமகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. புனித மரியன்னை தன் தாயாரின் வயிற்றில் கருவான நொடிப்பொழுதிலிருந்து பிறப்பு நிலை பாவத்திற்கு உட்படாமல் இறைவனின் திருவருளால் பாதுகாக்கப்பட்டார் என்று தாய் திருச்சபை பதிவு செய்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கீழை திருச்சபையில் மரியன்னை புனித அன்னா திருவயிற்றில் கருவான விழா என்று கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழா கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் மேலை திருச்சபையில் கொண்டாடப்பட்டது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் மரியன்னையின் அமல உற்பவம் குறித்து இறையியலை சார்ந்த பல்வேறு விவாதங்கள் எழ பிரான்சிஸ்கன் சபையினை சேர்ந்த அருட்குரு யோவான் டன்ஸ் அவர்கள் மரியன்னை கருவான நொடிப்பொழுதிலிருந்து இறைவனின் அருட்கொடையால் பாதுகாக்கப்பட்டார் என்று சான்று பகர்ந்தார். கிபி 14ஆம் நூற்றாண்டில் மேலை திருச்சபையில் பரவலாக்கப்பட்ட இப்பெருவிழா திருத்தந்தை 4ஆம் சிக்தூசினால் மேலை திருச்சபை முழுவதும் கொண்டாட பணிக்கப்பட்டது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் மரியன்னையின் பிறப்பு குறித்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து போக புனித மரியன்னை அனைவராலும் அமல உற்பவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்பட்டார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கிபி 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் வெளியிட்ட அறிக்கையில், நாம் அனைவரும் மரியன்னை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார் என்பதனை விசுவசித்து அறிக்கையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரான்ஸ் நாட்டில் மசபியல் குகையில் கிபி 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் சிறுமி பெர்னதத்திற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை நாமே அமல உற்பவம் என்று சான்று பகர்ந்தார். தூய அமல அன்னை பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் புனித மரியன்னை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வாஞ்சையோடு ஜெபிப்போம். வாரம் ஓர் அலசல். உலக மலைகள் தினம். கண்கள் திறவாயோ உவகை என்று
வத்திக்கான் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் ஒன்றாக சேர்ந்து பேசப் போகும் இந்த நாள் ஒரு சாதாரண தேதி அல்ல. ஒரு பக்கம் மலைகளின் அழகை நினைவூட்டும் நாள், மற்றொரு பக்கம் மலைகளின் உயிர்களையும் அவற்றின் ஆழ்ந்த பங்களிப்பையும் உலகம் முழுவதும் உணர்த்தும் ஒரு விசேஷ நாள். டிசம்பர் 11 உலக மலைகள் தினம். இந்த நாள் உலக மக்கள் மனதில் மலைகளை ஒரு புகைப்படமாக மட்டும் பார்க்காமல் அவற்றின் உயிர், வளம், பாதுகாப்பு, மனித வாழ்வில் அவை தரும் ஆழ்ந்த அர்த்தம் எல்லாவற்றையும் புரிய வைக்கும் நாள். மலைகள் என்றாலே பனிமூடிய உச்சி, பனித்துளிகளின் குளிர்ச்சி, மழையை பிடித்து வைத்திருக்கும் பசுமை, காற்றின் சுத்தம், ஆழம் நிறைந்த அமைதி. ஆனால் இந்த அழகின் பின்னால் நம் வாழ்க்கைக்கு அடித்தளம் போல மலைகள் நின்றிருக்கின்றன என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். உலகின் பெரும்பாலான நதிகள் மலைகளிலிருந்து பிறக்கின்றன. மழை இல்லாமல் நதி இல்லை, நதி இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் உணவு இல்லை, உணவு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. காரணம், மலைதான் வாழ்க்கை. மலைகளின் முக்கியத்துவத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக மலை மக்கள்தான் உண்மையாக புரிந்து கொண்டுள்ளனர். ஹிமாலய பகுதியிலோ, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலோ, வடகிழக்கு மாநிலங்களிலோ, பழங்குடிகள் வாழும் பகுதியிலோ மலை மக்கள் அவர்களின் வாழ்வை மலைகளோடு கலந்து கொண்டுள்ளனர். காலை எழுந்ததும் மலையிலிருந்து இறங்கும் பனித்துளிகளின் வாசனை, மலை நதியின் ஓசை, மரங்களின் சலசலப்பு அவர்களின் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது. ஆனால் அதே சமயம் மலைவாழ்வு என்பது சவால்களின் கூடாரம். கடுமையான குளிர், அரிதான பாதைகள், பாறை சரிவு, போக்குவரத்து சிரமம் இவை அனைத்தையும் தாண்டியும் அவர்கள் தொடர்ந்து மலைகளை பாதுகாத்து வாழ்கிறார்கள். மலைகளின் அழகை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் இன்று இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இந்த மலைகள் இவ்வளவு கொடுக்கும்போது நாம் அவற்றுக்கு பதிலாக என்ன செய்து வருகிறோம்? உலகின் பல பகுதிகளில் மலைகளை அழிக்கும் செயல்கள் அதிகரிக்கின்றன. காடுகள் வெட்டப்படுதல், அளவுக்கு மீறிய சுரங்கத் தொழில், சுற்றுலா மாசுபாடு, பாறை வெடிப்புகள், கட்டுமானங்களால் இயற்கை பாதிப்பு, காலநிலை மாற்றத்தால் பனி உருகுதல் இவை அனைத்தும் சேர்ந்து மலைகளின் உயிரையே குறைத்து கொண்டிருக்கின்றன. ஒரு மலை அழிந்தால் அதில் பிறக்கும் நதியும் அழியும். அந்த நதியால் பயிரிடும் நகரங்களும் வறண்டு போகும். மலையை அழிப்பது சுற்றுச்சூழலை அழிப்பது மட்டுமல்ல, மனிதனின் எதிர்காலத்தையும் அழிப்பது. உலக மலைகள் தினம் 1985ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பால் அறிவிக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் இந்த நாளை அவர்களின் பாரம்பரியத்திற்கேற்ப கொண்டாடுகின்றனர். பள்ளிகளில் மாணவர்கள் சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு பெறுகிறார்கள். கல்லூரிகள் கருத்தரங்கம் நடத்துகின்றன. சுற்றுச்சூழல் அமைப்புகள் மலை பாதுகாப்பிற்கான இயக்கங்களை நடத்துகின்றன. ஊடகங்கள் மலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்றன. இந்த நாள் மலைகளை ரசிப்பதற்கான நாள் அல்ல, மலைகளை புரிந்து கொள்ளும் நாள், மலைகளை பாதுகாக்கும் நாள், மலை மக்களின் வாழ்க்கையை மதிக்கும் நாள். மலைகளின் அழகை காட்டிலும் அதன் பங்களிப்பு என்பது அதைவிட பெரியது. மலைகள் இல்லையெனில் நீரூற்றுகள் குறையும், நதிகள் வற்றும், விவசாயம் வீழ்ச்சியடையும், வனங்கள் அழியும், விலங்குகள் இடம் மாறும், காலநிலை வெப்பமயமாதல் அதிகரிக்கும். அதனால்தான் மலைகளின் பாதுகாப்பு உலகம் முழுவதும் பேசப்படும் முக்கியமான ஒரு விஷயம். மலைகள் அழகை தருகிறது, ஆம். ஆனால் அதைவிட முக்கியமாக மலைகள் நமக்கு ஒழுங்கையும் ஒத்துழைப்பையும் கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு மலை அங்கு நிற்கும் ஒவ்வொரு மரத்தையும் காக்கும், ஒவ்வொரு பறவைக்கும் குடியிடமாக இருக்கும், ஒவ்வொரு நதிக்கும் தாயாக இருக்கும். ஆனால் இந்த மலையால் ஒரு மனிதனின் அலட்சியத்தை சமாளிக்க முடியாது. மலைப்பகுதியில் செல்லும்போது குப்பை எறிவது, பிளாஸ்டிக் பயன்படுத்துவது, மரங்களை வெட்டுவது, தண்ணீரை வீணாக்குவது இவை அனைத்தும் மலைகளின் நெஞ்சை காயப்படுத்துவது போல்தான். ஒரு மலை குரல் கொடுக்காது, ஆனால் அதன் பனி உருகும், அதன் பாறைகள் வழியும், அதன் மரங்கள் விழும். அவை அனைத்தும் மலையின் கண்ணீர்.
மலைகளை பாதுகாப்பது ஒரு நபரின் பொறுப்பு அல்ல, ஒரு அரசு மட்டும் செய்யும் வேலை அல்ல, அது ஒரு மனித சமுதாயத்தின் பொறுப்பு. மலையில் ஒரு சுற்றுலா சென்றாலும், ஒரு குடிநீர் பாட்டில் எடுத்து சென்றாலும், ஒரு புகைப்படம் எடுத்தாலும், ஒரு சிறிய காகிதத்தையே விட்டு போனாலும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மலைகளின் வாழ்க்கையை தொடும். அதனால் எல்லோரும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். மலைகளை நான் ரசிப்பேன், ஆனால் அதைவிட அதிகமாக நான் மலைகளை பாதுகாப்பேன். மலையின் வாழ்க்கை என்பது மனிதனின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. ஒரு மலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதற்கு காரணம் அதன் வேர்கள். அதேபோல் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அவன் காப்பாற்றும் மதிப்புகள். நம் மதிப்புகளில் இயற்கை பாதுகாப்பு முக்கியம். இயற்கை இருந்தால் நாம் இருப்போம். மலை இருந்தால் நதி இருக்கும். நதி இருந்தால் வாழ்க்கை இருக்கும். அதனால் இன்று நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு வாக்குறுதி கொள்வோம். மலைகள் நமக்கு உயிரின் வளம். அவற்றை நான் என் கண்களைப் போல காப்பேன். மலை மக்களின் வாழ்வையும் மரபுகளையும் மதிப்பேன். நீர், காற்று, மரம், வனம் இவை அனைத்தையும் நான் பாதுகாப்பேன். மலை மீது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இயற்கையின் மீது நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். முடிவாக, இந்த உலகம் உயர்ந்து நிற்பதற்கு மலைகள் அவசியம். மலைகள் சுவாசித்தால் உலகம் சுவாசிக்கும். மலைகள் வாழ்ந்தால் நீரூற்றுகள் பாயும். மலைகள் காக்கப்பட்டால் எதிர்காலம் பாதுகாப்பாகும். அதனால் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், மலைகள் நம் உலகின் இதயம். அவற்றை நாம் பாதுகாப்போம். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு கதையும் மனிதனுக்கு ஒரு பாடம் சொல்கிறது. அது என்ன பாடம்? உயர்ந்தாலும் எளிமையாக இரு. அமைதியாக இருந்தால் அதுவே வலிமை. நீ பாதுகாக்கும் உலகமே உன்னை பாதுகாக்கும். நாம் இன்று பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். மலைகளின் பராமரிப்பு, மலைகளின் பாதுகாப்பு, பசுமையை காப்பது, மலை சாரல், நதிகளின் உருவாக்கம், வெப்பநிலை கட்டுப்பாடு, இவை எல்லாவற்றிற்கும் மலைகள்தான் அடித்தளம். இந்த மலைகளின் அழகையும் அவசியத்தையும் நமக்கு அழகாக இனிமையாக கூறிய திவ்யா அவருக்கு நம் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். அவரது உரை மலைகளை பற்றிய விழிப்புணர்வை நமக்குள் ஒரு புதிய வெளிச்சமாக ஏற்றியுள்ளது. வத்திக்கான் வானொலி நேயர்களே, இன்று நாம் மலைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். அவற்றின் பெருமையை புரிந்து கொண்டோம். அவற்றை பாதுகாப்பது நம் பொறுப்பு என்பதை அறிந்து கொண்டோம். இந்த விழிப்புணர்வு ஒரு நாளுக்கானதல்ல, இன்றிலிருந்து நம் வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இத்துடன் இன்று நமது நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த வாரம் மீண்டும் புதிய தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல், உலக மலைகள் தினம். செய்திகள். நமக்கு ஒரு புதிய நாள் தொடங்கிவிட்டது. நாம் விழித்தெழுந்து ஆண்டவருடைய ஒளியில் நடப்போம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 7 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில்
இவ்வாறு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையின் நற்செய்தி வாசகத்தை மையமாக கொண்டு தனது சிந்தனைகளை விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. கிறிஸ்தவர்கள் இறையாட்சியின் வருகையை புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் வரவேற்க வேண்டுமென்றும், மனம் திரும்புதல், ஆன்மீக தயார் நிலை மற்றும் மனித வரலாற்றில் கடவுள் செயல்படும் வியப்புக்குரிய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்துவதை எடுத்துக்காட்டுகின்றன என்று கூறிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் இந்த எதிர்பார்ப்பை நாள்தோறும் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமான விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று எதிரொலித்து உமது ஆட்சி வருக என்று கேட்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். வரலாறு என்பது பூமிக்குரிய ஆற்றல்களால் வரையறுக்கப்படவில்லை, மாறாக கடவுளின் திட்டத்தால் வரையறுக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை இந்த இறைவேண்டல் வெளிப்படுத்துகிறது என்றும், நம்மை ஆதிக்கம் செலுத்த அல்ல, மாறாக நம்மை விடுவிப்பதற்காக ஆட்சி செய்ய வரும் ஒரு கடவுளின் பணியில் தங்கள் ஆற்றலை அர்ப்பணிக்க விசுவாசிகளை இது அழைக்கிறது என்றும் மொழிந்தார் திருத்தந்தை. இறையாட்சி என்பது இயேசு கிறிஸ்துவில் வலுக்கட்டாயமாக அல்ல, மாறாக மென்மை மற்றும் இரக்கம் மூலம் தோன்றியது என்பதை கண்டு திருமுழுக்கு யோவான் கூட இறுதியில் வியப்பில் ஆழ்ந்ததாகவும் குறிப்பிட்டார் திருத்தந்தை. இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளை எடுத்துக்காட்டி, கிறிஸ்துவை இறந்த மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து வெளிப்படும் ஒரு மென்மையான தளிர் என்றும், இது தூய ஆவியினால் வழிநடத்தப்படும் புதுமையின் அடையாளமாகும் என்றும் கூறினார் திருத்தந்தை. இந்த புதுப்பித்தல் கருப்பொருளை 60 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்த 2வது வத்திக்கான் திருச்சங்கத்துடன் இணைத்து திரு அவையின் வாழ்க்கையில் சாத்தியமில்லாத மற்றும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் சாத்தியமாகிய ஒரு தருணம் என்றும் அழைத்தார் திருத்தந்தை. வேட்டையாடுபவருக்கும் இறைக்கும் இடையிலான நல்லிணக்கம் பற்றிய எசாயாவின் பார்வையை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, இத்தகைய மாற்றங்கள் கடவுளால் முடியாதது எதுவுமில்லை என்பதை காட்டுகின்றன என்றும் உரைத்தார். திருவருகை காலத்தின் ஒளிரும் மற்றும் உறுதியான ஆன்மீகத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை, கிறிஸ்துவை வரவேற்பதன் வழியாக ஒவ்வொரு நபரும் சிறியதொரு ஒளியாக இருக்க முடியும் என்பதை நினைவூட்டுவதற்காக இக்காலத்தில் தெரு அலங்காரங்களை அனுமதிக்க விசுவாசிகளை ஊக்குவித்தார். கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் இத்திருவருகை காலத்தில் நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் ஒரு எடுத்துக்காட்டாக அன்னை கன்னிமரியாவை சுட்டிக்காட்டி தனது மூவேளை இறைவேண்டல் உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இசை நம்மை கடவுளிடம் அழைத்துச் செல்லும் ஒரு பாலம் போன்றது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 6 இச்சனிக்கிழமையன்று வத்திக்கானின் புனித 6ஆம் பவுலரங்கில் இடம்பெற்ற ஏழைகளுக்கான 6ஆம் ஆண்டு இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. இசை நிகழ்ச்சிகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்த திருத்தந்தை, இசையை அனைவரும் அணுகக்கூடிய ஒரு உலகளாவிய தெய்வீக கொடை என்றும் பாராட்டினார். கிறிஸ்துமஸ் விழாவிற்கும் இசைக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, கடவுளின் அன்பின் பாடலான இயேசு கிறிஸ்துவை கேட்க தயாராக இருக்கும் திறந்த கவனமுள்ள இதயங்களுடன் அவரது பிறப்பிற்கு தயாராகுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார். அண்மைய மாதங்கள் மற்றும் வாரங்களில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சூறாவளி, வெள்ளம் மற்றும் புயல்களின் பேரழிவால் குழந்தைகள் பெரும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று கூறியுள்ளது யுனிசெஃப் நிறுவனம். டிசம்பர் 5 இவ்வெள்ளியன்று அறிக்கை ஒன்றில் இத்தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம், ஏறத்தாழ 41 லட்சம் அளவிற்கு குழந்தைகள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும், வியட்நாமில் தற்போது 4,80,000 மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளது. மோதல்கள் காரணமாக தெற்கு சூடானில் குழந்தைகளை பாதுகாக்க உடனடி மற்றும் கணிசமான முதலீட்டிற்கு யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர் கேத்தரின் ரூசெல் அவர்கள் அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார். டிசம்பர் 7 ஞாயிறன்று அறிக்கை ஒன்றில் இந்த அழைப்பை விடுத்துள்ள ரூசெல் அவர்கள், மோதல்கள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் பெருமளவிலான இடப்பெயர்ச்சி ஆகியவற்றால் அதிகரித்து வரும் ஆபத்துக்கள் குறித்தும் எச்சரித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.